ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 8th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3ல யூனிட் 2 ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ தி ஏஜஸ். அதாவது விமன் இருக்காங்க இல்லையா, பெண்கள். பெண்கள் வந்து ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன்னு சொல்லிட்டு இந்த 3 டைம்ஸ்லயுமே வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு, அதை தான் வந்து இந்த லெசன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு 52 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ, அதனால வந்து 2 பார்ட்டா வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வரும். ஓகேவா? ஸோ, நீங்க வந்து நான் ஃபுல்லா டம்ப் பண்ண விரும்பல. ஒரே ஒரு வீடியோல வந்துட்டு ஃபுல்லா. அதனால தான் வந்து 2 வீடியோவா போடுறேன். 2த்தையும் நீங்க பாருங்க. இன்கேஸ் நீங்க படிச்சுட்டும் வீடியோ பார்க்கலாம். இல்ல வீடியோ பார்த்துட்டும் போய் படிக்கலாம். யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸோ, இல்ல வந்து ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப வந்து கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்து இன் ஏன்ஷியன்ட் இந்தியா பர்டிகுலர்லி இன் ஏர்லி வேதிக் பீரியட் விமன் என்ஜாய்டு. அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்து பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியட் இருக்கு இல்லையா, அதுலயே வந்துட்டு ஏர்லி வேதிக் பீரியட்ல விமனோட ரைட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலா தான் இருந்திருக்கு. ஓகேவா? விமன் அதுக்கப்புறம் மென் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூஸ் எஃபோர்ட்ஸ் லெட் டு தி அபாலிஷன் ஆஃப் சதி இன் 1829? யாரோட எஃபோர்ட்ஸ் மூலியமா சதி அபாலிஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இவரு தான் வந்து சதியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிரதர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து இறந்து போனதையுமே வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, சதி வந்து பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ, அது வந்து இவருக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காது. ஸோ, அதனால தான் வந்து இவரு சதியை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு அபாலிஷ் பண்ணிருவாரு. யார் வந்து சதி ஆக்டை வந்துட்டு எனாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, சதி ஆக்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் பென்டிக் தான் வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போலாம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ஸ் எஃபோர்ட் லெட் டு தி பாசிங் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இன். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்டுக்காக ரொம்பவுமே எஃபோர்ட் எடுத்திருந்திருப்பாரு. அந்த ஆக்ட் வந்து எப்போ வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856ல தான் வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்டை வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின். விச் பீரியட் ஷோஸ் தி வர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ்? அதாவது தாய் கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எந்த பீரியட்ல வழிபட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஃபோர்த் கொஸ்டின். இண்டஸ் சிவிலைசேஷன் பீரியட் அப்போ தான் வந்து மதர் காடஸை வந்துட்டு வர்ஷிப் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போதே தெரியும், அவங்க வந்து நேச்சரை தான் வந்துட்டு கடவுளாக வழிபட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்பிள் ட்ரீயை வந்துட்டு சாமியாக கும்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் காடஸை வந்து வர்ஷிப் பண்ண எவிடென்ட்டும் இருந்திருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டின். டேஷ் பீரியட் பிலீவ்டு தி பொசிஷன் ஆஃப் விமன் வாஸ் ஆனர்ட் எஸ்பெஷலி இன் ரிலீஜியஸ் செரிமனிஸ். அதாவது விமனுக்கு வந்து நல்ல மரியாதையும், அதே மாதிரி ரிலீஜியஸ் செரிமனிஸ்ல திருவிழாலையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு எந்த பீரியட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதிக் பீரியட்ல தான் வந்து அவங்களுக்கு நல்ல மரியாதையும் ரிலீஜியஸ் செரிமனிஸ்லயுமே வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் ஏஜ் விட்னஸ்ட் எ டிரான்சிஷனல் டெவலப்மெண்ட் இன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் restricting her role in social life except in the performance of religious sacrifice. விமன் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு சோஷியல் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிலீஜியஸ் சாக்ரிஃபைஸ்ல மட்டும் அவங்கள வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அவங்களுக்கு அப்போ மட்டும் ஒரு நல்ல மரியாதையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்த பீரியட் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் வேதிக் ஏஜ். லேட்டர் வேதிக் ஏஜ்ல வந்து நீங்க முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா அப்ப இருந்து தான் வந்து விமனோட ஸ்டேட்டஸே வந்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சுது. லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருந்தே வந்து நம்மளுக்கு விமனோட ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சதி பிகேம் பாப்புலர் டியூரிங். சதி வந்துட்டு எந்த பீரியட்ல பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்து தான் வந்து எல்லாமே வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு.
விமெனுக்கான ரைட்ஸும் போச்சு. அதே மாதிரி நெறையா இந்த சதி, அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அந்த மாரி நெறைய எல்லா பிரச்சனையுமே வந்து பின்னாடி தான் வர ஆரம்பிச்சுது. 8th கொஸ்டின் பார்க்கலாம். இன் மிடிவல் பீரியட் பாலிகேமி வாஸ் ப்ரிவலன்ட் அமாங். மிடிவல் டைம்ல வந்துட்டு பாலிகேமி இருந்தது. பாலிகேமி அப்படின்னா வந்துட்டு ஒரு மென் வந்து நெறைய விமனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பாலிகேமி. அது வந்து ரிச் பீப்புள்ஸ்க்கு இடையில தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. புவர்ஸ்லாம் வந்து அத மாரி பண்ணல. ரிச் பீப்புள்ஸ் தான் வந்து மிடிவல் பீரியட்ல இந்த மாரி பாலிகேமிய வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். அமாங் ரஜ்புட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் டேஷ் வாஸ் பிராக்டிஸ்டு. ரஜ்புட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ப்ராக்டிஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஜாஹர் அப்படின்ற ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான மீனிங் வந்து இங்கே 12th கொஸ்டினில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். 12th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஜாஹர் refers to the practice of collective voluntary immolation by wives and daughters of defeated warriors in order to avoid capture and dishonor. ரஜ்புட்ஸ் எல்லாமே வந்து போருக்கு போற டைம்ல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களோட மனைவி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மகள்கள் எல்லாருமே வந்து கலெக்டிவா வந்து இறந்துடுறாங்க. அவங்க தானாகவே முன் வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா தோத்த மக்களை எல்லாம் வந்துட்டு ஜெயிச்சவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வந்து விமென்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துடக்கூடாது அப்படின்ற வகையில வந்து இந்த ஜாஹர் அப்படின்ற ப்ராக்டிஸை வந்து ரஜ்புட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சதி மாதிரி தான். என்னன்னா சதியில வந்து ஒய்ஃப் மட்டும் போய் இறந்து போவாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டர்ஸ், அதாவது அவங்களோட மகளும் சேர்ந்து போய் தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th கொஸ்டின் பார்க்கணும். முகல் ரூலர் who was attempted to abolish சதி was. சதியை அபாலிஷ் பண்றதுக்கு எந்த முகல் ரூலர் வந்து அட்டெம்ப்ட் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர். அக்பர் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அவரை பத்தி பார்த்துருப்போம். டாலரேஷன், ரிலீஜியஸ் டாலரேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். த கண்டிஷன் ஆஃப் விடோ பிகேம் மிசரபிள் டியூரிங் விச் பீரியட். விடோ இருக்காங்க இல்லையா, விதவைகள், அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா எந்த பீரியட்ல இருந்துச்சு அப்படின்றது தான் கொஸ்டின். மிடிவல் பீரியட். மிடிவல் பீரியட்ல தாங்க எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து விடோஸ்க்குமே வந்துட்டு பிரச்சனை வந்து இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 12th கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஜாஹர்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின். அட் விச் பீரியட் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் அட் ருடிமெண்டரி ஸ்டேஜ். எந்த பீரியட்ல வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகாமலே இருந்துச்சு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோன்னா மிடிவல் டைம்ஸ். மிடிவல் டைம்ஸ்ல தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து 14th கொஸ்டின். ஹூ செட் அப் கல்கட்டா ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டி இன் 1819. யார் வந்து கல்கட்டாவில் ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டியை வந்துட்டு உருவாக்குனாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ், இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் நான் வந்து இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புக் பேக் கொஸ்டின், அதனால தான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து 1819 என்ன சொசைட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் புக் பேக்கில். அது வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். பெத்துனே ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். பெத்துனே ஸ்கூல் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1849 வந்து ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஜேஇடி பெத்துனே. இவர் வந்து யார் அப்படின்னா போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் இன் கல்கட்டா. கல்கட்டாவில் இருக்க கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனோட பிரசிடென்ட் தான் வந்து பெத்துனே. ஓகேவா? பெத்துனே ஸ்கூலை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஜேஇடி பெத்துனே. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, 1849 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச். இது வந்து எந்த இயரில் வந்து எஜுகேஷன் வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1854 தான் வந்து சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து வந்திருக்கும். ஓகேவா? 1854 தான் சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் போட்டிருப்பாங்க.
17th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹண்டர் கமிஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கமிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இத தான் வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த இயர்ல வந்து ஹண்டர் கமிஷன் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1882ல வந்து போட்டிருப்பாங்க. ஹண்டர் கமிஷன் வந்து என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து குடுக்கணும், பிரைஸஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, விமன் எஜுகேஷனுக்காக தான் வந்து இத பண்ணணும் அப்படின்றது தான் மோட்டோவே. ஓகேவா? ஹண்டர் கமிஷன் எப்போ 1882 அத வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்னு சொல்றாங்க. அவங்க என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க? பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு செட்டப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸும், பிரைஸஸும் வந்து கேர்ள்ஸ்க்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 18th கொஸ்டின் பார்க்கலாம். இன் 1890s D.K. கார்வே எஸ்டாப்ளிஷ்ட் a number of female schools in D.K. கார்வே இருக்காரு இல்லையா, அவரு வந்து நிறைய ஃபீமேல் ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்க இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா பூனா. D.K. கார்வே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா பூனால வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 19th கொஸ்டின். Indian Women's University was started by D.K. கார்வே in 1916. D.K. கார்வே வந்து இந்தியன் விமென்ஸ் யூனிவர்சிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தோம்னா 1916. அதே 1916ல வந்து லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் வந்து டெல்லியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? 1916ல டெல்லியில லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. D.K. கார்வே வந்து இந்தியன் விமென்ஸ் யூனிவர்சிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 21st கொஸ்டின். டு பேன் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா பாஸ்ட். அதாவது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இருக்கு இல்லையா, இப்போ பெண் குழந்தை பிறந்தாலே வந்து அதுக்கு எல்லாம் சீர்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா சின்ன வயசுல அதாவது பிறந்ததையுமே வந்து அதை கொண்டுடுவாங்க. அதை தடுக்கிற வகையில கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்கால் ரெகுலேட்டரி ஆக்ட் 21 ஆஃப் 1975 ஆக்டை வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1802 இந்த ஆக்ட் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்ட் ஆஃப் 1870. நெக்ஸ்ட் வந்து 22nd கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வாஸ் பர்டிகுலர்லி ப்ரிவைல் இன். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வந்து பர்டிகுலராக எங்கெங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரஜ்புத்தானாலையும் பஞ்சாப், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், ரஜ்புத்தானா, பஞ்சாப், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸில் தான் வந்து அதிகமாக ப்ரிவைல் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 23rd கொஸ்டின். சைல்ட் மேரேஜ் வாஸ் ப்ரிவலண்ட் இன். சைல்ட் மேரேஜ் வந்துட்டு அதிகமாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைப்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருந்துச்சு. ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, மலைவாழ் மக்கள், அவங்க கிட்ட தான் வந்து சைல்டு மேரேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 24th கொஸ்டின். Who prohibited child marriage and made it obligatory for the parents to obtain the approval of both the bride and bridegroom before the marriage? யாரு வந்து சைல்டு மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளைகிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் வந்துட்டு சம்மதம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அக்பர். ஓகேவா? 25th கொஸ்டின் பார்க்கலாம். Who prescribed 14 years as the age of consent for girls and 16 years for boys? யார் வந்து 14 years வந்து கேர்ள்ஸுக்கும் 16 இயர்ஸ் வந்து பாய்ஸ்க்கும் மேரேஜபிள் ஏஜாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா அக்பர். ஓகேவா? 1416 வந்து அக்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1416. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆக்ட் ஃபிக்ஸ் த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அட் 14 அண்ட் பாய்ஸ் அட் 18? எந்த ஆக்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு 14 இயர்ஸும் பாய்ஸ்க்கு 18 இயர்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872 தான் வந்து 14-18 ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1416 வந்து அக்பர், 1418 வந்து நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872. இதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 2ல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
ஓகேவா?